இந்த வீடியோவில் ஆக்ட் ஃபைபர் நெட்டில் என்னென்ன ரீசார்ஜ் பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆக்ட் ஃபைபர் நெட்டுடைய பிளான்ஸை பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல் ஃபைபர் கூட கம்பேர் பண்ணியும் காட்டியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்ட் ஃபைபர் நெட்டுடைய பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் சேமாக இருக்காது. ஏரியாவை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளான் சேஞ்ச் ஆகும். தமிழ்நாட்டில் ஒரு 9 சிட்டியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஃபைபர் நெட் இருக்குது. ஏரியாவை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளான் சேஞ்ச் ஆகும். நான் இந்த வீடியோவில் சென்னை யூசருக்கான பிளான் சொல்லியிருக்கேன். மற்ற யூசர்ஸ்லாம் எப்படி பிளானை செக் பண்ணுறதுன்னு வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஆக்ட் ஃபைபர் நெட்டில் இன்டர்நெட் மட்டும் இருக்கிற மாதிரி 5 பிளான் விட்டுருக்காங்க. இன்டர்நெட் கூட டிவி, ஓடிடிலாம் இருக்கிற மாதிரி 4 பிளான் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு பிளானை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவராலாக எல்லா பிளானை பற்றியும் சொல்லிடுறேன். நீங்கள் பிளான் ப்ரைஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். 18% ஜிஎஸ்டி வந்து நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 549 ரூபா பிளானை சூஸ் பண்ணால் அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டால் 99 ரூபா வருது. டோட்டலாக நீங்கள் 648 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் தான், ஆனால் ஃபேர் யூசேஜ் பாலிசி இருக்குது. இந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானுக்கும் மாறும். இப்போ 40 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 GB தான் லிமிட்டு. 500 GBக்கு அப்புறம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 512 kbps தான் ஒர்க் ஆகும். 50 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானுக்கு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 750 GB. 75 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானுக்கு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 GB. 150 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானுக்கு 1500 GB. ஆனால் இதில் 1500 GBக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 MB/s ஒர்க் ஆகும். ஓகே, பிளான்ஸை பற்றி பார்ப்போம். இன்டர்நெட் மட்டும் இருக்கிற மாதிரி 50 MBPS பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 549 ரூபா. ஒவ்வொரு பிளானுக்கும் ஒரு பேரும் வச்சுருக்காங்க. இந்த பிளானுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஸ்டார்டர். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிளானு. 150 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 845. இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். 200 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 1020 ரூபா. இதுலேயும் நெட்ஃப்ளிக்ஸ் ஆட் ஆகி வரும். 500 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 1999 ரூபா. 1 GBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 2999 ரூபா. இந்த 2 பிளான்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ஆட் ஆகி வரும். அடுத்து இன்டர்நெட் கூட டிவியும் ஓடிடியும் சேர்ந்து வரக்கூடிய பிளான்ஸை பார்ப்போம். 50 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 675 ரூபா. இதில் ஓடிடி வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்டாரு, G5, சன்நெக்ஸ்ட்டு, FTV 4 சேர்ந்து வருது. அது இல்லாமல் டிவி சேனல்ஸே ஆட் ஆகி வரும். அடுத்து 75 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 875. இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸும் ஆட் ஆகி வருது. இதுலேயே 150 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 1075 ரூபா. 300 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானு 1349 ரூபா. இப்போ நான் சொன்ன எல்லா பிளான் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏரியாவில் இருக்குது. எங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு என்னென்ன பிளான் இருக்குதுன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. அதில் லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் ஆக்ட் கீழே சிட்டி நேம் மென்ஷன் இருக்கா, அதில் உங்கள் சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு டாப் கார்னரில் 3 லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைபர் ப்ராட்பேண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ராட்பேண்ட் பிளான்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சிட்டியை செலக்ட் பண்ணி உங்கள் சிட்டியில் என்னென்ன பிளான் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஆக்ட் ஃபைபர் நெட்டோடைய பேசிக் பிளானை பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல் ஃபைபர்ஸ் கூட கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஆக்ட் ஃபைபர் நெட்டில் பேசிக் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 549 ரூபா, 50 MBPS ஸ்பீடு. பிஎஸ்என்எல்லில் வந்து பார்த்திங்கன்னா 449 ரூபா, 50 MBPS ஸ்பீடு. ஜியோ ஃபைபரில் 399 ரூபா, 30 MBPS ஸ்பீடு. ஏர்டெல் ஃபைபரில் 499 ரூபா, 40 MBPS ஸ்பீடு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் சேம் தான். ஒரு 50 ரூபா அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஜியோவுடைய பேசிக் பிளான் வந்து பார்த்திங்கன்னா மற்றதை விட கம்மியாக இருக்கும். ஆனால் அதில் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 30 MBPS தான். ஆக்ட்லேயும் பிஎஸ்என்எல்லையும் வந்து பார்த்திங்கன்னா 50 MBPS கொடுக்குறாங்க. ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா 40 MBPS கொடுக்குறாங்க. ஸ்பீடு அதிகமாக இருக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஓடிடி வரும், ஒவ்வொன்றில் ஓடிடி வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் கம்பேரிசன் பண்ண முடியாது. பேசிக் பிளானை வச்சு நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்குங்க. ஆனால் ஆக்ட் ஃபைபர், ஜியோ ஃபைபர், ஏர்டெல் ஃபைபர்லாம் எடுக்கும்போது நீங்கள் 3 மாதம் இல்லை 6 மாதம் இல்லைனா 12 மாதம் பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை ரவுட்டரும் இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீயாக வரும். ஆனால் பிஎஸ்என்எல்லில் அப்படி கிடையாது. பிஎஸ்என்எல் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷனுக்கும் மோடத்துக்கும் அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி ஆக்ட் ஃபைபருடைய நியூ கனெக்ஷன் பற்றி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் ஃபைபர், ஜியோ ஃபைபரை பற்றியும் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்லாம் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.